மருதமலை ஆண்டவருக்கு வந்து அவங்க போட்ட ஏலக்காய் மாலை வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துச்சு. அந்த ஏலக்காய் மாலைன்றப்போ எப்படி வந்து முதல் தடவையா வந்து கார்த்திக் சுவாமி டெம்பிளுக்கு கொடுத்த படம் போச்சோ, அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி கார்த்திகேயா முருகர் இங்க இருக்காருங்களே, இந்த கார்த்திகேயா முருகருக்கு வந்து நான் ஏலக்காய் மாலை செஞ்சு கொடுத்துருக்கேங்க சார். அந்த மாலை வந்து இப்போ அவர் அடுத்தது அவர் தான் பேச போறாரு. ராமகிருஷ்ணன்ட்ட கொடுத்துருக்கேங்க சார், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, கார்த்திகேயா முருகருக்கு இந்த மாலை எடுத்து வந்து போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. நானும் நீ ஏங்கம்மா நீங்க இப்போ பரவாயில்ல எதுக்கு இவ்வளவு சிரமப்படுறீங்கன்னு சொல்லி கேட்டப்ப, இல்லைங்க சார் கார்த்திகேயா முருகருக்கு கொடுக்கணும்னு தான் திரும்ப அதான் சொன்னேன். கார்த்திகேயா முருகருக்கு கொடுக்கணும் தான் சார் எனக்கு மனசுல உத்தரவு வச்சு அதான் செஞ்சுட்டாங்க. மாலை வந்து ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம முருகர் சின்ன குழந்தை மாதிரி இருக்காரு. மாலை வந்து ரொம்ப பெருசா இருந்து, நம்ம இவ்வளவு பெரிய மாலையை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா என்கிட்ட கேட்டிருக்கலாமே, நீங்க வந்து கேட்டதை நான் சொல்லியிருப்பேனே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே கரெக்டா நாட்கள் கடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் காலைல தியானத்துல ஒரு உத்தரவு வருது, இந்த ஏலக்காய் மாலையை வந்து இந்த கார்த்திகேயா முருகர் கிடையாது, இமயமலை இருக்கிற கார்த்திகேயா முருகரை இந்த அம்மா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணிங்க, நீங்க வந்து உண்மையிலே முருகர் உங்ககிட்ட கேட்டு வாங்கியிருக்காரு, நீங்க இந்த கார்த்திக் சாமி முருகர்னு கொடுத்துருக்கீங்க. ஆனா முருகர் நினைச்சது கார்த்திகேயா முருகர் இமயமலை இருக்கிற கார்த்திக் சாமி முருகருக்கு தான். நான் இமயமலைக்கு போறப்போ உங்க மாலை நேரத்துல முருகருக்கு சாத்திடுறேன்னு சொல்லி உத்தரவு வந்த அப்புறம் இதை ஏன் எனக்கு முருகர் உணர்த்தினார்னா, என்னையும் அவர் முருகர் மாலை செஞ்சு ஏலக்காய் மாலை செஞ்சு எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க. முருகர் உத்தரவு கொடுத்துருக்காரு. லாஸ்ட் டைம் வந்து எனக்கு ஒரு ஏலக்காய் மாலையில இந்த ரவுண்டா ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப நான் உடனே ராமகிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு, இங்க பாருங்க லாஸ்ட் டைம் எனக்கு கார்த்திகேயா முருகர் சுவாமி கோயில்ல இருந்து எனக்கு ஒரு ஏலக்காய் ஒன்று கொடுத்தாங்க, அந்த மாடல் உங்களுக்கு போட்டோ அனுப்புறேன், அதே மாதிரி 3 மாலை எனக்கு செஞ்சு கொடுங்க, இந்த 3 மாலையை நான் சாத்திட்டு வந்து ஒன்று உங்களுக்கு கொடுத்துட்றேன், மிச்சது யாருக்கு கொடுக்கணும் உத்தரவு தான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்த மாலை தான் இந்த மாலை வந்து உண்மையிலே அங்கே முருகருக்கு அவ்வளோ அம்சமா இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து அமிச்சேன் சாத்திட்டு. இவங்க கையால கார்த்திக் சாமி முருகர் வாங்கியிருக்கான்றப்ப இமயமலைக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு பர்த்தில்.